சென்னை எழும்பூரில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக சட்ட அணி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா, ராசா, NR இளங்கோ உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சொல்ல வேண்டும் என்றால் இந்த போராட்டத்தினால் வெற்றி கிடைக்குமா என்று சிலர் கேட்கக்கூடும். எல்லா போராட்டங்களும் உடனடியாக வெற்றியில் முடிவது இல்லை. ஆனால் இதை கைவிட வேண்டும் என்று நாம் வலியுறுத்த எடுத்துக்கொள்ள போகிற முயற்சிகளில் இதுவும் ஒன்று. இன்று இந்த சாலையிலே கடந்து செல்கிறவர்கள் என்ன இது போராட்டம் என்று பார்க்க, எல்லோரும் வழக்கறிஞர்களாக இருக்க, சில பேர் காது கொடுத்து கேட்க, சிலருக்கு தெளிவு பிறக்கும். ஆக மக்களுக்கு தெளிவு ஏற்படுத்துகின்ற ஒரு முயற்சியாகத்தான் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம். இதில் இருக்கிற பெயர்கள் இந்த மூன்றும் அரசியல் சட்டத்தின் 348வது பிரிவின்படி ஆங்கிலத்தில் இல்லாமல் சமஸ்கிருதத்தில் இருக்கின்றது. ஒரு செக்யூலருக்கு ஆபத்து வந்தது. அப்போது வாஜ்பாயோட கூட்டணி வித்து நாங்க தான் சொன்னோம், நாங்க இருக்கிற வரைக்கும் 370 தொடாத, நாங்க இருக்கிற வரைக்கும் காமன் சிவில் கோட் கிடையாது, நாங்க இருக்கிற வரைக்கும் ராமர் கோயில் கிடையாது. நான் வெளிப்படையாக சொன்னேன், ஒரு திருடனோட கூட்டணி சேர்ந்தோம், ஆனால் திருடனை கையை கட்டி போட்டு எங்களோட வச்சிருந்தோம். இந்த 3 சட்டமே இந்த ஆட்சியை மாற்றுவதற்கான ஒரு காரணியாக அமையலாம், அல்லது அரசியலில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தலாம். அந்த பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வல்லமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற இந்த மகத்தான தலைவரிடம் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.